வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2027 2028 ஆகிய வருடங்களில் செய்ய உள்ள மாணவர்களுக்காக சித்திரப்பட சிந்தனை விருத்தி வினாக்கள் பல காணொளிகளாக பதிவேற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் ஒரு வினா பார்வையிடுவோம். ஒரு மேசையில் 2.2, 2.5, 2.10 நாணய குற்றிகள் 5 வீதம் 3 குவியல்களாக உள்ளன. அவற்றுள் ஏதாவது ஒரு குவியலில் 2, அடுத்ததில் 3, இறுதியாக உள்ளதில் முழுமையாக எடுத்து ஆக்கக்கூடிய அதிகபட்ச தொகை யாது? இங்கே வினாவில் சித்திரப்படத்தில் 5 நாணய குற்றிகள் இருப்பது எங்களுக்கு கண்ணுக்கு புலனாகின்றது. மேலே 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இதில் உள்ள முக்கிய விடயம் என்னென்றால் ஆக்கக்கூடிய அதிகபட்ச தொகை என்பது தான். காரணம் என்னென்றால் இதில் இருந்து நாங்கள் 2 ரூபாய் எடுக்க ஆரம்பிப்பது என்பது அந்த ஆக்கக்கூடிய அதிகபட்ச தொகை என்ற சொற்பிரயோகத்தில் தான் உள்ளது. குறைந்தபட்ச தொகை என்றால் நாங்கள் பெறுமதி கூடியதை 2 நாணயங்களை எடுக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் தொடர்ச்சியாக அந்த 2 ரூபாய் நாணய குற்றி முழுவதும் எடுக்கிறதை போன்று அமையும். ஆனால் இங்கே அதிகபட்ச தொகையாக இருக்கின்றபடியால் பெறுமதி குறைந்ததில் குறைந்த எண்ணிக்கை நாணயத்தை 2 ரூபாய் நாணய குற்றியில் 2, அப்போ 4 ரூபாய், 5 ரூபாய் நாணய குற்றியில் 3, 15 ரூபாய், 10 ரூபாய் நாணய குற்றிகள் முழுவதும் 50 ரூபாய், மொத்தமாக 69 ரூபாவை எடுத்துவிட முடியும். வினாக்களை குழந்தைகளுக்கு விளங்குறது போல சித்திரப்படங்களை காட்டி விவரங்களை சொல்லி அவர்களை ஊக்குவித்து நல்ல திறமைசாலியான பிள்ளைகளை, மாணவர்களை, அன்பு செல்வங்களை உருவாக்க அன்பு பெற்றோர்களே இந்த காணொளிகளை பார்த்து விரும்பினால் லைக் பண்ணுங்கோ. அத்தோடு உங்கள் கருத்துக்களையும் பரிமாறுங்கள். அப்பொழுதுதான் பலரும் இதை பார்ப்பதற்கு சாதகமாக அமையும். இந்த வகையில் நல்ல ஒரு வழியில் எங்களை எதிர்கால குழந்தைகளை உருவாக்கி விடுவோம் என கூறி தொடர்ச்சியான காணொளிகளில் சந்திப்போம். நன்றி.